ராமநாதபுரம் அரசு மாதிரி பள்ளி மாணவர் பேரவை தேர்தல். லோயோ ஹான்சன் தலைவராக தேர்வு. ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் பேரவை தேர்தல் சனிக்கிழமை பள்ளி வளாகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 12 முக்கிய பொறுப்புகளுக்கு நடந்த இந்த தேர்தலில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் போட்டியிட்டனர். இதில் ஒரு துணைத் தலைவர் பதவிக்கு ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீதமுள்ள 11 பதவிகளுக்கான வாக்குப்பதிவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவி முறைப்படி தொடங்கி வைத்தார். காலையில் தொடங்கிய வாக்குப்பதிவை ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி நேரில் வருகை தந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேர்தலில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவினர் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன. அதன்படி தலைவராக லோயோ ஹான்சன், துணைத் தலைவர்களாக கிருஷிகா, சுதேஷ், விளையாட்டுத்துறை அமைச்சராக கபிலேஷ், கல்வித்துறை அமைச்சராக இனியா ஸ்ரீ, மாணவர் நலத்துறை அமைச்சராக விஜிதா, சுகாதாரத்துறை அமைச்சராக காவ்யா, உணவுத்துறை அமைச்சராக உமா மகேஸ்வரி, விடுதி மற்றும் வளாக பராமரிப்பு அமைச்சராக பாலகணேஷ், கலை மற்றும் இலக்கிய துறை அமைச்சராக ஆலன் டைட்டஸ், வானியல் துறை அமைச்சராக லோகேஸ்வரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்தலில் வெற்றி பெற்று புதிய பொறுப்பேற்றுள்ள மாணவ அமைப்பிற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி மற்றும் உதவி திட்ட அலுவலர் கணேச பாண்டியன் ஆகியோர் நேரில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். பள்ளி பருவத்திலேயே மாணவர்களிடையே ஜனநாயகம் மற்றும் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக இந்த தேர்தல் அமைந்திருந்தது என பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அப்படிங்கிற ஒரு செய்முறை பயிற்சியும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மிக அருமையான ஒரு நிகழ்வு. நான் கூட கேட்டப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப எப்படி இருக்கு அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் எனக்கே வந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு நிகழ்வு. உண்மையிலே அதிலும் மிக சிறப்பாக நான் அமர்ந்திருந்த போது நீங்கள் எல்லாம் அந்த வரிசையாக வந்த நிகழ்வு, இப்ப அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேர்த்தி உண்மையிலே மிக 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 பாராட்டுகள். எப்போதுமே இருக்க லோயோ ஹான்சன் 177 ஓட்டுகள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார்கள். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய அகம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவம். ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னை நம்பி எல்லோரும் ஓட்டு போட்டிருக்கீங்க. அது மாதிரி போன எலெக்ஷன்லேயும் என்னை நம்பி ஓட்டு போட்டிங்க. அந்த நம்பிக்கைக்கு உந்தவனாக இருப்பேன். இந்த வெற்றி வந்து எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே என்னோட போட்டி போட்ட மற்ற துறையில் எல்லோரும் போட்டி போட்ட எல்லாருக்குமே இந்த வெற்றி வந்து சொந்தம். ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கும் நம்ம தோற்றுடும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. என்னோட கேண்டிடேட்டாக இருந்தவங்க
நான் பெரிய ஆள்லாம் நினச்சிருக்க மாட்டேன். எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்கூலில் நம்ம நடத்துவோம். இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லோயோ ஹான்சன். நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் மாநகர் பேரவை தேர்தல் நடந்துச்சு. அந்த முடிவில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். டீச்சர்ஸ்னாலும் ஸ்டூடெண்ட் நம்பிக்கையினால் அவங்க வச்ச நம்பிக்கை எம்எல்ஏ எவ்வளோ நம்பிக்கை வச்சாங்களோ அதன்படி நான் நடப்பேன். அதுக்கடுத்து பள்ளியின் நலன் கருதி வளர்ச்சியுடன் மாணவர்களுடன் ஒழுக்கத்துடன் நடத்த நான் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாணவனாக இருப்பேன். பள்ளியை எல்லா ஸ்டாஃபுடன் ஸ்டூடெண்ட்ஸுடன் ஹெச்எம் சாருடன் சேர்ந்து வழி நடத்துவேன். நன்றி. எனது பெயர் வி விஜிதா. ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில் நான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று எங்கள் பள்ளியில் மாணாக்கர் பேரவை தேர்தல் நடைபெற்று வந்தது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வருகை தந்து தேர்தல் முடிவை கூறி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி சென்றார்கள். அவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பாகவும் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்காகவும் ஒரு பாலமாக உறுதுணையாக இருப்போம் மற்றும் ஜனநாயக முறையில் ஒரு தேர்தல் எவ்வாறு நடைபெற்று என்பதை கற்றுக்கொண்டோம். நன்றி.